ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் பரபரப்பான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ராகவுடைய இந்த நிலைமைக்கு காரணம் முரளிதான் தெரிஞ்சதுமே ஆகாஷ் நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கத்து அபி அனு எல்லாரும் ரொம்பவுமே எமோஷனல் இருக்காங்க. இப்போ ராகவும் ஒரு வழியாக பார்த்தோம்னா கண் முழிச்சிட்டாரு. இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் சூப்பரான ஒரு ப்ரொமோவும் காட்டியிருக்காங்க. இப்போ அஞ்சலி பார்த்தோம் அப்படின்னாக்கா முரளி மேலே ஏதோ சந்தேகப்பட்டு அவங்க முகமே ஒரு மாதிரி மாறி போயிருக்கு. இப்போ அஞ்சலியை கொல்றதுக்கு முரளி பார்த்தா கையில் அந்த பாட்டிலில் மாத்திரைலாம் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சீக்கிரமாக கதையை முடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா அஞ்சலி கையால் தான் முரளி அதாவது காலி ஆவாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தோம். அப்படி தான் கதையும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. சரி, இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின ப்ரொமோவில் பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலில் ராகவ் படுத்திருக்காரு. அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. கண்ணு முழிச்சு நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அபி வந்து செம்ம எமோஷனலாகவும் ரொமான்ஸாகவும் அப்படியே ரொம்ப செல்லமாகவும் பேசுகிறாங்க. அப்படியே வாடா படான்னு தான் பேசுகிறாங்க. இப்போ ராகவும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக தான் அபிகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ராகவ் வந்து அபியை நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், உன்னை இந்த மாதிரி சந்தேகப்பட்டிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு அபி வந்து இல்லை அவங்க மேலேயும் தப்பு இருக்குங்கிற விஷயத்தை உணர்ந்து இப்போ அப்படியே பார்த்தோம்னா ராகவுக்கு செல்லமாக முத்தெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படியே மன்னிச்சிடுறாங்க. சூப்பரான ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட் இருக்குது. சரி, இதை அப்படியே தெலுங்கு வெர்ஷனோட கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அபிக்கு தான் இந்த மாதிரி நடந்துடும். அபி பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் படுத்திருப்பாங்க. ராகவ் பக்கத்தில் போய் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசுவார். இப்போ பார்த்தோம்னா தமிழில் அப்படியே திருப்பி ராகவ் வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காரு. அபி இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. அப்படி பார்த்தா என்ன ஃபாஸ்ட்டாக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்களா, தெலுங்கு வெர்ஷனில் இருக்க நிறையா கதையை வந்து ஸ்கிப் பண்ணி சீக்கிரமாக முடிக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க வச்சுருக்காங்க. இந்த வாரத்துக்கான ப்ரொமோ என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி இப்போயே ரொம்ப பெரிய ஒரு பயமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ அந்த வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடக்கணும், இல்லை அந்த அஞ்சலிக்கு நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நடக்கணும். ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு இவங்க போயிடுவாங்களா போக மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கத்து யோசனை இருந்தாலும் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே அந்த மாத்திரை கொடுத்து அஞ்சலியை காலி பண்ணுறதுக்கு முரளி ஒரு திட்டம் போட்டிருக்கிறதுனால அஞ்சலிக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சாட்டிருக்கு. அந்த உண்மை தெரிஞ்சதுனால இப்போ அஞ்சலி வந்து முரளியை காலி பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா யோசிக்க வச்சுருக்காங்க. எது எப்படி பார்த்தாலும் இப்போ வரைக்கும் நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, அதாவது நீ நான் காதல் சீரியல் வந்து முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அஃபீஷியலாக எங்கேயுமே நான் எந்த ஒரு இடத்துலையும் பார்க்கல. எனக்கு அது தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் கதை ரொம்ப சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காங்க. தெலுங்கு வெர்ஷனோட கம்பேர் பண்ணும்போது எப்படி பார்த்தாலும் இன்னொரு 200-300 எபிசோட் நமக்கு பாக்கி இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் அப்படி நல்லா போய்கிட்டு இருக்க சீரியலை இவங்க முடிக்கணும்? ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் செக்ஷனில் சொன்ன மாதிரி இப்போ அதாவது போரிங்காக இருக்கக்கூடிய சீரியல் வந்து நிறையா இருக்குது. அவங்க ஒரு லிஸ்ட்டு போட்டே சொல்லியிருந்தாங்க. நம்ம கமெண்ட் செக்ஷனில் இருக்க அந்த கமெண்ட் நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும். அந்த சீரியல்லாம் முடிக்காமல் இதை முடிக்கிறாங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்கும்போதே கஷ்டமாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது சம்மந்தமாக அடுத்து ஒரு 2 நாளைக்கு நம்ம பேசலாம். இது ஒரு டீட்டெயில் கிடைச்சதுக்கப்புறம் தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.